நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்று ரொம்ப நாள் இருக்க போகிறார், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த நேரத்தில் செல்வங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் சரி, நம்மளுக்கு தொலைதூரத்தில் இருந்தது பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த ஐயா 2, 10, 12 இதெல்லாம் வந்து பணவர ஸ்தானங்கள், மறைவாக வரக்கூடிய பணங்கள் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கையிருப்பு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பழுதுகள் நீக்கக்கூடியதாக இந்த மாதம் இருக்குது சார். ஒன்று, புதிய வாகனங்களை நீங்கள் வாங்க போகிறீங்க, அதை உறுதியே படுத்திக்கலாம். சொத்து சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் டாக்குமெண்ட்டு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலன்னா இந்த முறை அந்த வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது அக்டோபர் மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். சிம்மராசிக்கு எப்படி இருக்கும்? இந்த 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் வந்தாவே அவங்களுக்கு உடல் பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துருக்கும் அதுக்கு முன்னெல்லாம். ஆனால் இந்த முறை, ஏன்னா நீச்சகதி பிறக்கும் போது ராசிநாதனே முதல்ல நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா 15 தேதிக்கு அப்புறம் அவர் நீச்சகதிக்கு வருவார். அதுக்கப்புறம் அதன் செயல் திட்டங்கள் எவ்வாறு இருக்குன்னா, முன்னேற்றம் தரக்கூடிய கம்யூனிகேஷன், இது வரைக்கும் முன்னேற்றம் வராமல் இருந்தால் கம்யூனிகேஷன் எல்லாமே நம்மளுக்கு இப்போ கிடைக்க போகுது. புதிய ஏற்பாடுகள் நாம் தீவிரமாயிட்டோம். இந்த மாதம் என்னென்ன தேவைகள், ஒவ்வொரு மாதமும் வருஷத்துக்கு ஒரு மாதம் நம்மளுக்கு வந்து அக்டோபர் மாதம் ரொம்ப பிரச்சனை இருக்கும் ஐயா. இந்த முறை அப்படி கிடையாது ஐயா. நல்லா இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உருவாக போகுது. மனைவி சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கையெடுக்காமல் இருந்தால் எல்லா பிரச்சனையும் நம்ம தடையாக இருந்தவை அனைத்தும் விலகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் மாறப்போகுது. ஏன் இந்த வேலையெல்லாம் நம்ம அப்படியே போட்டுட்டு விட்டுட்டோம்? நாம் ஏன் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னும் பெரிய லெவலில் நாம் கொண்டு வர மாட்டோம்? இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்மளுக்கு எடுபடுமா? ராசிநாதன் நீச்சகதி பெற்றாலும் கேந்திரத்தில் ஒரு 23 தேதிக்கு அப்புறம் ஒரு 15லேருந்து ஒரு 6 நாட்கள் மட்டும்தான். ஒரு 23 தேதிக்கு அப்புறம் அதில் இருந்த இந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா கிரகங்களும் சேர்ந்து தான் பார்த்து, புதன் பகவானும் கூடவே தான் வர. இந்த நீச்சகதி இருந்தக்கூடிய தன்மை நீச்ச பங்கமும் ஏற்பட்டிருக்கு. ஒரு 23 தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவானும் நீச்சகதி பெறுவார். நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்று ரொம்ப நாள் இருக்க போகிறார், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த நேரத்தில் செல்வங்கள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் சரி, நம்மளுக்கு தொலைதூரத்தில் இருந்தது பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த ஐயா 2, 10, 12 இதெல்லாம் வந்து பணவர ஸ்தானங்கள், மறைவாக வரக்கூடிய பணங்கள் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், ஒரு மனுஷனுக்கு மறைவு ஸ்தானத்திலையும் பணவரவு அதிகரிக்கும். ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாருமே நான் 50 லட்சம் வச்சுக்கிறேன், நான் 20 லட்சம் வச்சுக்கிறேன், கோடி ரூபாய் வச்சுக்கிறேன்னு சொல்லி எவரும் சொல்ல மாட்டாங்க. இந்த காலம் உகந்த காலமாக, கண்டிப்பாக உகந்த காலமாக மாறும்போது ஒரு 5 டேஸ் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஒரு 15 தேதியிலேருந்து ஒரு 5 தேதி வரைக்கும் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய கிடைக்கப்போகுது. இந்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். என்னென்னா வேலை சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கூட விலகும் சார். ஏன்னா கிரகத்துக்கான அதிபதி நல்ல இடத்துல உட்கார போகிறாரு. அந்த 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்தில் இருவர். அவரே நீச்சகதி பெறுவதும் ஒரு பெரிய சால சிறந்தது என்று தான் சொல்லுவேன். இது ஒரு ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை, சிம்மராசிக்கு இது ஜாக்பாட் காலம். நல்ல முன்னேற்றமும் தரும். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுவதை நீங்கள், ஏன்னா குரு பகவானும் இந்த நேரத்தில் வக்கரகதிக்கு வருவதால் வேலையில் இருந்து வந்த வேலையை இழந்துட்டவங்களுங்களாம் இந்த முறை வேலை ஆஃபர்லாம் கிடைச்சிடும். ஐயா நான் வேலை விட்டு வேலை மாறிட்டேன், நான் சொந்த தொழில் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் 3 மாதமாக உருவாகிட்டு இருந்தது பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் புதிய ஏற்பாடு மாதிரி ஒரு வேலை அமைஞ்சிட போகுது. வேலையிலே இருந்து கொண்டு இன்னொரு அடிஷ்னல் வேலையை செய்ய போகிறாங்க. ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருக்கிறவங்க சைடில் தனியாக ஒரு மனைவிக்கு மூலயமா அவங்க பிஸ்னஸ் ஒன்று தொடங்கி, ஏமா இதை நீ ஆப்ரேட் பண்ணுமா, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் மூலதனம் கொடுக்குறேன், இதை ஆப்ரேட் பண்ணுங்கள், நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க, அது மூலயமா நம்மளுக்கு ஒரு வருமானம் வரட்டும் அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த 23 தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்க போகுது. நல்ல அமைப்பினை பெற போகிறீங்க. வாழ்வாதாரமே மாறப்போகுதுங்க இந்த மாதம். ஒவ்வொரு முறையும் சிம்மராசிக்காரங்க இந்த புரட்டாசி வரும்பொழுதெல்லாம், ஐப்பசியெல்லாம் வரும்பொழுதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும். இந்த அக்டோபர் மாதமே அவங்களுக்கு கடினமாகவே இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் கிரகங்கள் சரியான முறையில் இல்லை.
நீச்சபங்க ராஜயோகன்றீங்க, நீச்ச சொல்கிறீங்க, என்னவோ சொல்கிறீங்க. ஏன்னா எதுவுமே நடக்கல. நம்மளுடைய தசாபுத்தியும் சரியாக இருக்கணும் சார். நாங்கள் கொடுக்குறது ஒரு 50 பாகமோ ஒரு 40 பாகமோ கொடுக்கும். அந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள். ராசிநாதன் நீச்சகதி பெற்றாலும் கேந்திரத்தில் கிரகங்களும் நீச்சகதி பெறும் பொழுதெல்லாம் யோகத்தையும் கொடுக்கும் என்று தான் கொடுத்துருக்காங்க. கோபரோ புனிபாலும் சித்தரோ அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்தது நாம் ஒன்றும் சொல்லிட்டுலாம் வந்து ஜோதிடம் சொல்ல முடியாது. அவங்க முன்னோர்கள் எழுதி தான் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் அவங்க எழுதின கையேடு, அவங்களுக்கு இறைவன் நாணத்தை கொடுத்தார். அவங்க நாணத்தை வச்சுருந்து அதுலேருந்து காப்பி அடித்து தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிரகங்கள் இங்கே அமர்ந்திருந்தால் நல்ல வாய்ப்பினை பெறும். இந்த கிரகங்கள் இங்கே அமர்ந்திருந்து நல்ல சுபர் பார்வைப்பட்டு தான் நல்லா இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைமையெல்லாம் இனிமேல் மாறிடுங்க. வேலை வாய்ப்புகளும் ஆட்களும் நம்மளுக்கு அதிகரித்து கொண்டே இருப்பாங்க. நம்மளால் தான் செய்ய முடியாது. வேலை சுமை சற்று அதிகரித்து காணப்படும். இந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு வேலை சுமை இருக்கும். தனவரவும் அதிகரிக்கையா. அதாவது தொலைதூர பயணம் என்று சொல்கிற மாதிரி வெளியூர் பயணங்களும் நம்மளுக்கு ஏற்புடைய காலமாக வரப்போகுது. சந்திரன் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருந்து 12ஆம் இடத்துக்குன்னா வெளியூர் வேலை வாய்ப்பு தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டே. வெளியூர் வேலை வாய்ப்புக்கு நம்ம காத்துட்ருக்கிறவங்களுக்கு, ஐயா நான் வெளிநாடு போனால் நான் வேலை செய்கிறேன்னா அந்த வாய்ப்பினை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு வாய்க்க போகிறது. வெளியூரோ வெளிநாடோ நம்ம போகிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா இந்த காலம் உகந்த காலமாக உங்களுக்கு அமையப்போகுது. நல்ல வரவரவு தனவரவு கண்டிப்பாக இருக்கும் சுவாமி, பயப்படணும் அவசியமே இல்லை. தடையாக இருந்து வந்த கிரகங்கள் மாறிவிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிலம் சார்ந்த விஷயத்தில் நாம் எதனா கையிருப்பு இருந்தால் பார்த்தா அந்த பிரச்சனையில் எதனா வில்லங்கமோ எதனா இருந்தால் அதன் மூலியமாக நம்மளுக்கு சிக்கல்கள் வரும். இடத்துலையோ எதனா வாங்கி போட்டு நம்ம பார்ட்னர்ஷிப்போடு யாருனா வந்து பார்ட்னர்ஷிப்போடு வாங்கி போட்ட இடத்துல இப்போ எப்போனா கேட்க போனால், ஏன்னா இந்த நேரத்தில் பலுவான காலமாக இருக்குது, அது எதனா வேல்ஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடம் என்பது சொத்து மதிப்பு என்று சொல்கிறோம் இல்லை, அந்த இடத்துல கிரகங்களுடைய வலிமை 2 பேருமே 2 டான் கிரகங்கள் என்று சொல்கிற மாதிரி சுக்கிர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து நேரே பார்வை பரிவர்த்தனை விடுவாங்க. பகை பெற்ற கிரகங்கள் எதிர்கொண்டு இருக்கும் போதெல்லாம் நட்பாக இருந்தவங்க கூட பகையாக மாறுவான் என்றாங்க. அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கையிருப்பு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பழுதுகள் நீக்கக்கூடியதாக இந்த மாதம் இருக்குது சார். ஒன்று, புதிய வாகனங்களை நீங்கள் வாங்க போகிறீங்க, இதை உறுதியே படுத்திக்கலாம். சொத்து சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் டாக்குமெண்ட்டு சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அரசாங்க தரப்பில் நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலன்னா இந்த முறை அந்த வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அரசு பணி இந்த மாதம் இல்லை சுவாமி. சிம்மராசிக்கு அடுத்த மாதங்கள் உருவாகும். இந்த மாதம் அரசு சார்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சற்று அதிகரித்தே காணப்படும். என்னென்னா அடிக்கடி நம்ம ப்ரெஷர் கொடுத்து அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி தான் தெரியும். என் வேலை முடிக்காமல் இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நம்மளை கேட்ட அலுவலகத்தில் சும்மா போய் டார்ச்சர் பண்ணிவிடும். எனக்கு ஒரு பேப்பர் ஒர்க் அரசாங்கத்தில் கிடைக்க வேண்டிய ஆதார் அட்டையாகட்டும், இதுவாகட்டும், எதனா ஒரு பட்டாவாகட்டும், அந்த பேப்பர் ஒர்க்லாம் இனிமேல் கிடைக்கிறது தான் அடுத்த மாதம் கிடைக்குங்க. ஏன்னா வருகின்ற மாதங்கள் சூரிய பகவான் நீச்சகதி விட்டுட்டு வெளியே போனால் தான் அதெல்லாம் நல்ல அமைப்பில் கிடைக்கும். நம்ம ராசிநாதனுக்கு 2ஆம் அதிபதி முக்கியமாக பார்க்கணும். 2 என்பது ஒரு மனுஷனுக்கு தொழில் தடை எல்லாமே 2 தான். மனைவி மக்கள் எல்லாமே 2ஆம் அதிபதி. அந்த புதன் பகவானோடு தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சூரிய பகவான். அதனால் அந்த 2ஆம் தொழில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவர் வீட்டுக்கு 2ஆம் இடத்துக்கு செல்லும் போது தனவரவு அதிகரிக்கும். இது வரைக்கும் இல்லாது இருந்து வந்த தனவரவு, ஐயா நான் உச்சமே பெற்றிருந்தார்னா அந்த உச்சம் பெற்றதை விட இது அது முடியாது. காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் பகவான் அமரும் பொழுதெல்லாம் இன்னும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். செல்வங்கள் சேரும். தொலைதூரத்திலிருந்து நம்மளுக்கு நட்புகள் உருவாகும். வெளியூரிலோ வெளிநாடோ நம்மளுக்கு நட்புகள் உருவாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். குழந்தைகள் வழியில் பிள்ளைகள் வழியில் வந்த கல்வி சார்ந்த விஷயமோ, அவங்க உடல்நிலையிலையோ பிரச்சனையோ, நம்ம பெற்றோர்கள் வழி பிரச்சனை, இதெல்லாம் சற்று அந்த பிரச்சனைகள்லாம் குறையத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அவங்களுக்கு உடலும் சரியில்லாமல் போயிடுது. அவங்க மருத்துவ செலவுக்கெல்லாம் நம்ம போன மாதம் முன் மாதம்லாம் செலவு பண்ணியிருந்தோம். அது மாதிரிலாம் இனிமேல் வராது. நம்ம மட்டும்தான் கொஞ்சம் இந்த யோகா இதெல்லாம் நாம் செய்ய, தியானம் செய்ய, இந்த மாதத்தில் அது யோகா தியானம்லாம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கினே இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் இந்த நேரத்தில். ஒரு 15ஆம் தேதியிலேருந்து ஒரு 7 நாட்கள் கூட எடுத்துக்கலாம். 5ஆம் தேதியிலேருந்து சூரிய பகவான் நீச்சகதி பெறக்கூடிய நாட்கள்லேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் இருக்கும், அதிகமாக இருக்கும். எதையோ நம்ம இழந்த மாதிரியே ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு தோணும். இந்த நேரத்தில் திருப்பியும் புத்துணர்ச்சி கொடுக்கணும் மனுஷனுக்கு. எல்லாமே நின்று விடும். அப்புறம் ஆப்ரேட் நம்ம பண்ணால் தான் உண்டு. கிட்னி ப்ராப்ளம் எதனால் வருதுறான்னா, நாம் உடலை சரியான முறையில் இயக்காமல் விட்டால் கிட்னி ப்ராப்ளம் வந்துடும்.
அந்த யோகா இது மாதிரி சார்ந்த விஷயங்கள்லாம் எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா இதுக்காக தான். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். இந்த நேரத்தில் அந்த யோகா இது சார்ந்த விஷயங்களோ, வாக்கிங் போகிறது, இயற்கையோடு நாம் ஒன்றி வாழ்வது. இந்த நேரத்தில் கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் கிளைமேட்லாம் சேஞ்ச் சளி பிடிக்கும், இந்த தொந்தரவுலாம் வருது இல்லை, அந்த நேரத்தில் அந்த உபாதைகள் வராமல் இருக்க இயற்கையோடு நாம் சம்மந்தப்பட்டு வாழணும். இந்த வேப்பம்பூ கஷாயம் சாப்பிட்றது, இஞ்சி கொதிக்க வச்ச தண்ணீர் அதில் குடிக்கிறது, வெல்லம் கலந்த தண்ணீர் குடிக்கிறது, இதெல்லாம் நாம் பழகப்பட்டோம். இயற்கையோடவும் இயற்கை சார்ந்த உணவுகளை நாம் பயன்படுத்தி கொண்டால் இந்த மாதம் எதையும் துன்பத்தை இழக்க வைக்காது. பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடுவோம், நல்ல முன்னேற்றத்தை காணலாம். ஐயா செல்வத்துக்கு குறையில்லை, வேலை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை கிடையாது, எல்லா கம்யூனிகேஷனும் உங்களுக்கு அதிகரித்துடும். இந்த மாதம் தேவையில்லாத பிரச்சனைகள் என்று சொன்னால் ஒரு 5 days 15ஆம் தேதியிலிருந்து 5 நாட்கள் இருக்கும். அந்த நேரத்தில் அதை தீர்க்க வேண்டிய காலமாக முருகப்பெருமான் திருத்தணிகை சென்று வர, திருத்தணி எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபட அந்த வள்ளி சுப்பிரமணிய சுவாமி, வள்ளி தேவயானை கோலத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விளைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.